பிச்சை அறம், மணிமேகலை புகார் நகரம். அன்று வானமே சாம்பல் நிறமாக இருந்தது. வீதிகளில் மனிதர்கள், ஆனால் முகங்களில் மனிதத்துவம் இல்லை. பசி மட்டும் இருந்தது. ஒரு சிறு குழந்தை கையில் உடைந்த மண் பானை, அதற்குள் ஒன்றுமே இல்லை. அம்மா மெதுவாக சொன்னார், இன்று கூட பிச்சை கிடைக்கல, இன்றைய இரவு எப்படி போகுமோ? அந்த சமயத்தில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு அமைதியான நடை. மணிமேகலை. உடலில் ஆடம்பரம் இல்லை, ஆனால் கண்களில் உலகம் தாங்கும் கருணை இருந்தது. அருகில் இருந்த அமுத சுரபி பானையை திறந்தார். யாருக்கு பசி இருக்கிறதோ அவர் அருகே வாருங்கள். முதலில் மக்கள் நம்பவில்லை, ஏனெனில் உலகம் வாக்குறுதிகளில் ஏமாற்றிக் கொண்டிருந்தது. ஒரு முதியவர் முன்னே வந்தார். கைகளில் நடுக்கம், கண்களில் அவமானம். மணிமேகலை பானையிலிருந்து உணவை எடுத்துக் கொடுத்தாள். அவர் சாப்பிட்டார். மீண்டும் மீண்டும் உணவு குறையவே இல்லை. அடுத்ததாக அந்த சிறுவன். அவர் பசி தணிந்ததும் முதன்முறையாக சிரித்தார். அந்த சிரிப்பு ஒரு நகரத்தை உலுக்கியது. மக்கள் கூட்டமாக வந்தார்கள். பானை காலியாகவில்லை, பசி மட்டும் காலியானது. அப்பொழுது மணிமேகலை மெதுவாக சொன்னார், இது மந்திர பானை அல்ல, இது மனிதத்துவத்தின் பானை. பசியை தணிப்பது மட்டும் அறம் அல்ல, பசியுள்ள மனிதனை மனிதனாக பார்க்கும் மனமே உயர்ந்த அறம். அன்று புகாரில் ஒரு நாள் உணவு கிடைத்தது. ஆனால் அதைவிட பெரிய ஒன்று பிறந்தது. பிச்சை என்பது அவமானம் அல்ல, பிச்சை கொடுப்பது பெருமை அல்ல. பசியை காணாமல் போகாத மனமே உண்மையான அறம். அன்று முதல் மணிமேகலை ஒரு பெண் அல்ல, ஒரு பாதை, மனிதத்துவம் போகும் பாதை.